பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம். இங்கே எழில் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. நமக்குன்னு சரியாக ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது வீட்டு செலவுக்குன்னு அடிக்கடி அம்மா கிட்ட பணத்தை கேட்டால் சரிப்பட்டு வராது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த வீட்டுக்கு அடுத்த மாதம் வாடகையும் கொடுக்க முடியாது. வீட்டுக்கு தேவையான பொருள் எதையுமே வாங்க முடியாது. நாம் ஆசைப்பட்ட இந்த வேலையில் எப்படியாவது நம்ம முன்னேறணும். இங்கே பாட்டியும் தாத்தாவும் ஆசைப்பட்ட மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சா எந்த ஒரு வேலையும் சரியாக அமைய மாட்டேங்குது. என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு ரொம்ப மனவேதனையில் இருக்காரு. இங்கே அமிர்தாவும் வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லை அது இல்லைன்னு எழில்கிட்ட கேட்டாலும் இப்போதைக்கு வீட்டுக்காக எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு அமிர்தாவும் வீட்டில் எந்த பொருளும் இல்லை அப்படின்ற விஷயம் எழிலுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா அவர்கிட்ட இப்போ பணமும் இல்லை. பொருளை வாங்க சொன்னால் அவராலையும் முடியாது. அவருக்கும் இப்போ சரியான வேலை இல்லாததுனால இந்த பிரச்சனையை நாம தான் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எழிலுக்கு நல்லாவே தெரியுது. அமிர்தா நமக்காக தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக பொறுத்து போயிட்டுருக்கா. ஆனாலும் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி தாக்கு பிடிக்க முடியும் பணமே இல்லாமல். ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னா எங்கே வேலைக்கு போகிறதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்பா சொன்ன மாதிரி நல்லபடியாக படிச்சிருந்தா கூட நாமளும் இங்கே செல்லியன் மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். மனசுக்கு ஆசைப்பட்ட வேலையில் தான் சேரணும்னு அடம்பிடிச்சு இந்த மாதிரியான ஒரு கதை எழுத போகிறேன். இன்னொரு ஏதாவது ஒரு நல்ல வேலையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தேர்ந்தெடுத்துக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் எதுவுமே அமைய மாட்டேங்குதே. வீட்டு செலவுக்கு என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு ரொம்பவே யோசனை பண்ணுறாரு எழில். இன்னொரு பக்கம் இங்கே இனியாவும் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கணும். நல்லபடியாக செலக்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். பாட்டி அம்மானு எல்லாருமே இந்த காம்படிஷனில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் மனசு மாதிரி இதுக்காக என்னை போக சொல்லி ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு சொல்லி ரொம்பவே அதுக்காக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இனியா மூலமாக இங்கே கோபிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்த உடனே கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் தான் சொன்னேனே இனியா, நீ காம்படிஷனில் போய் கலந்துக்கிட்டா கண்டிப்பாக நீதாம்மா ஜெயிப்ப. உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக அப்பா இருக்கேன். காம்படிஷன் எப்போன்னு மட்டும் சொல்லு. உனக்காக நான் வந்து அங்கே பார்ப்பேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நீங்கள் கண்டிப்பாக வரணும்ப்பா. நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே வராங்கப்பா. நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இனியா ஆசைப்பட போயிட்டு இனியாவோட காம்படிஷனை பார்க்கறதுக்காகவும் இனியாவோட டான்ஸை பார்க்கறதுக்காகவும் ஒரு பக்கம் கோபி வந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியா, ஜெனி, செழியன், எழில்னு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே காம்படிஷனில் கலந்துக்கிட்ட இனியாவும் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனியா கிட்ட போயிட்டு இனியா நீ எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ண, நைட்டெல்லாம் தூங்காமல் என்ன நடக்குமோ காம்படிஷனில் செலக்ட் ஆகணும் மாட்டணும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தியா உன் தன்னம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான். இதில் நீ செலக்ட் ஆகிட்ட. மறுபடியும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் நீ ஜெயிச்சு வந்தால் தான் அம்மாவுக்கு பெருமை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியாவும் கோபிக்கிட்ட போயிட்டு அப்பா நான் செலக்ட் ஆகிட்டேன்ப்பா, நீங்கள் என் கூட இருப்பீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீங்கள்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தால் நான் கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிச்சு காட்டுவேன்ப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எழிலுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அதை எங்கள் அப்பா உடனே என்னால் தான் இப்படி ஒரு நல்லதே நடந்துச்சு அப்படின்னு பெருமையாக பேசுவார். இதே நாங்கள் யாராவது தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கோன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா பாக்கியாதான்னுட்டு வாய்க்கு வந்தபடி பேசி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தி பேசுவார் எங்கள் அப்பா கோபி. இவரெல்லாம் திருத்தவே முடியாது போலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே எழில் எப்பயுமே சந்தோஷமாக பேசும்போது இப்போ வந்த எழில் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு பாக்கியா சந்தேகப்பட்டு கேட்குறாங்க. என்ன எழில், எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்ப, ஆனால் இப்போ என்னவோ ரொம்ப சோர்வாக அமைதியாக இருக்கியே. உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்ற மன வருத்தத்தில் இருக்கியா, மன வேதனையில் இருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்குடனே இங்கே எழிலும் வேறு என்னம்மா செய்கிறது, இங்கே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அமிர்தாவையும் இங்கே நிலாவையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டேன். இப்போ நாங்கள் இருக்கிறது சின்ன வாடகை வீடாக இருந்தாலும் மாதம் மாதம் வாடகை கட்டணும். வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும். இங்கே நிலா பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. சரியான வருமானமும் இல்லாமல் எப்படி தான் குடும்பத்தை நடத்த போகிறனோ தெரியல. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது. என்ன செய்யணும் ஒன்றுமே புரியலம்மா. வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லைனாலும் அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற பொருளை வச்சு எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்கா அமிர்தா. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே போக போதோ தெரியல அப்படின்னு கண் கலங்கி போய் பேசிகிட்டு இருக்காரு எழில். உடனே இங்கே பாக்கியாவும் என்ன எழில், நாங்கள் இருக்கும்போது நீ எதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கணும்? நீ தேர்ந்தெடுத்த உனக்கு பிடிச்ச இந்த தொழிலில் கண்டிப்பாக நீ ஜெயிச்சு காட்ட தான் போகிற. நீ அதுக்காக இப்படி துவண்டு போகக்கூடாது.
உனக்கே தெரியும் நீ எனக்கு எப்பயுமே பக்கபலமாக இருந்திருக்கேன்னுட்டு. எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீ தாத்தாலாம் என் கூட இருக்க போய் தான் இப்போ நான் இந்த நிலமையில ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பாதிச்சுட்ருக்கேன். நீ ஏன் இப்படி யோசிக்கலாமா? உனக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது வரைக்கும் உங்கள் அம்மா நான் இருக்கேன்டா உனக்கு உதவி செய்கிறதுக்கு. நீ எதையும் யோசனை பண்ணி அழவே கூடாது அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா. உடனே எழிலும் கண் கலங்கிக்கிட்டே, எனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நீங்கள்லாம் உதவி செய்ய வருவீங்கன்னுட்டு. எனக்காக எப்பயும் நீங்கள் செழியன்லாம் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனாலும் அந்த வீட்டில் நான் வேலைக்கே போகலைனாலும் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் தான் செஞ்சிட்ருந்தீங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப கோவமாக பேசிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்பயும் என் குடும்பத்தை நீங்கள் தான் பார்க்கணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உங்ககிட்ட பண உதவியெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லவே கூடாதுன்னு இருந்தேன். ஏனோ தெரியல, அப்படியே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா அப்படின்னு கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காரு எழில். உடனே பாக்கியா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு தேவையான பணமாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் உதவி செய்வேன்டா. அது மட்டும் இல்லாமல் அம்மா குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னா உனக்கும் சேர்த்து தானே. என்னால் தானே நீ வீட்டை விட்டே வெளியில் போனேன். என்ன தான் உன் பாட்டி சொல்லியிருந்தாலும் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல போய் தான் நீ இப்போ அந்த சின்ன வீட்டில் அமிர்தா நிலான்னு எல்லார் கூடயும் இருந்துகிட்ருக்க. எனக்கு நல்லாவே தெரியும். உன் திறமைக்கு நீ பெரிய ஆளாகிற வரைக்கும் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செஞ்சே ஆவேன். உன் அப்பா நம்ம குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு போன மாதிரி நான் உங்களெல்லாம் விட்டுற மாட்டேன். ஏன்னா உங்களுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோட்டலில் ஓனராக இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு ரொம்ப இதாகவே உழைச்சிட்ருக்கேன். இந்த பணம் எல்லாமே உங்களுக்காக தானே. நான் எனக்காகவா இதெல்லாம் சேர்த்துட்ருக்கேன். அதனால் நாளைக்கே உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் தரேன். வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இங்கே அமிர்தாவையும் நிலாவையும் பார்க்கறதுக்கு நான் வரேன். நீ எதையுமே யோசிக்காத, எதுக்குமே கவலைப்படாத. உனக்காக அம்மா நான் இருக்கேன்றதை மட்டும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உடனே எழிலும், அம்மா நான் வேணா ஹோட்டலில் உங்களுக்கு உறுதுணையாக கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டுமா? எப்படியும் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. இப்படியே வீட்டில் சும்மா இருக்கிறத விட நீங்கள் ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது நானும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு உதவி செஞ்சால் கூட நீங்கள் கொடுக்குற பணம் நாங்கள் வேலை செஞ்சதுக்காக அப்படின்னு கூட ஏற்றுக்கலாம். சும்மாவே இருந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் உங்ககிட்ட பணத்தை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, மனவேதனையாக இருக்குன்னு சொல்ல, அதுக்கு பாக்கியாவும், டேய் அது நம்ம ஹோட்டல், நீ எப்போ வேணாலும் வரலாம். இங்கே இங்கே அமிர்தா எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஹோட்டலில் வந்து அவ்வளோ நேரம் நின்று எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தா. அவளுக்குன்னு நான் என்ன மாதம் மாதம் சம்பளமாக கொடுத்தேன். நம்ம வீட்டில் நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு உதவி செய்கிறதும் எனக்கு உரிமை தானே. அதனால் நீ எப்போ வேணாலும் வரலாம். நம்ம ஹோட்டலில் நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்வேன்னா கண்டிப்பாக எனக்கு உதவியாக நீ எப்போ வேணாலும் வந்து அங்கே நிற்கலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ஆறுதலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எழிலுக்கு ஒரு வகையில் பாக்கியா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட அம்மா ஹோட்டலில் போய் அம்மாவுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அம்மாவுக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வந்த எழிலும் இந்த விஷயத்த அமிர்தா கிட்ட சொல்கிறாரு. இங்கே அமிர்தா ரொம்ப சந்தோஷமா, எழில் நீங்கள் வேலைக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லை, ஆனாலும் அத்தைக்காக நீங்கள் ஹோட்டலில் போய் அங்கே கொஞ்சம் உதவியாக நின்னீங்கன்னா அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இங்கே உங்கள் அம்மாவும் அங்கே தனியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம தாத்தாவும் இல்லை, நாமளும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிற இங்கே பாக்கியா அம்மா தனியாக ஹோட்டலில் வேலை செய்கிறதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப மனவேதனையாக இருந்தது. நீங்கள் அங்கே ஹோட்டலுக்கு போய் அம்மாவுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்தால் நல்லது தான். அவங்க நம்மளுக்குன்னு பணம் கொடுக்கலனாலும் நீங்கள் அதை பற்றி கேட்காதீங்க. அம்மாவுக்கு நீங்கள் நல்லா வந்து உதவி செய்யுங்க, ஹோட்டலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமிர்தாவும் ஒத்துக்கிறாங்க. இங்கே தனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காததாலையும் மேற்கொண்டு என்ன செய்யன்னு தெரியாத எழில் அங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் பாக்கியாவுக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா தான் பாக்கியா எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்றத எழில் பார்க்குறாரு. அம்மா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஹோட்டல்லையும் நிற்கக்கூட நேரம் இல்லாமல் அங்கே வேலை பார்க்க ஷெஃப் இருந்தாலும் ஸ்டாஃபுங்க இருந்தாலும் தனக்கு உண்டான எல்லா வேலையும் அம்மா தனியாக நின்று எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம நாங்கள் என்னவோ அம்மா அங்கே ஹோட்டலுக்கு சும்மா போயிட்டு வராங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு எங்கள் அப்பா கோபியும் நாங்களும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அம்மா ஒவ்வொரு நாளும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கே தெரியுது அப்படின்னு பாக்கியாவோட நல்ல உழைப்பை புரிஞ்சுக்கிறாரு எழில். அது மட்டும் இல்லாமல் நாம் அங்கே இங்கேன்னு வேலை தேடுறதுக்கு பதிலாக பாக்கியா கூடயே இருந்து இந்த ஹோட்டல்லையே வேலை செஞ்சால் நல்லா தான் இருக்கும் போல். அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த மாதிரியும் இருக்கும், அம்மாவுக்கு நம்ம மூலமாக ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு தினமும் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே மற்ற ஸ்டாஃப் மாதிரியே ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்காங்க எழில். இதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்ப மனவேதனையாக
பெருமையாக இருக்குது. நம்ம பையன் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போவான், நல்லா சம்பாதிப்பான், அவன் நினச்ச மாதிரியே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். இப்போ வேலையே இல்லாமல் என் கூட இந்த ஹோட்டலில் ஸ்டாஃப் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கானே, இப்படி இவன் இங்கே வந்து வேலை செய்கிறதுக்காக நான் வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இருந்தாலும் தனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு மன வேதனையில் எழில் இல்லாமல் என் கூட ஹோட்டலில் வந்து இப்படி உதவி செஞ்சாவது அவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை பார்த்துட்டும் எதுவுமே பேசாமல் தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கிறாங்க பாக்கியா. அங்கே வேலை பார்க்குற ஷெஃப்பும் பாக்கியா கிட்ட வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி கஸ்டமருக்கு தேவையான ஒவ்வொரு உணவையும் ரொம்ப நல்லா அங்கே வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. ஆனால் வேலை செய்யும் போதெல்லாம் இங்கே ஷெஃப் அடிக்கடி யாருக்குமே தெரியாமல் அங்கே ஓரமாக போய் ஃபோன் பேசுகிற எல்லாத்தையுமே இங்கே எழில் கவனிக்கிறாரு. என்ன இந்த ஷெஃப் வேலை பார்க்கும்போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு கூட தெரியாதா? இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இனி வேலை செய்கிற நேரம் தவிர்த்து மற்ற வீட்டுக்கு போயிட்டு வேணால் ஃபோன் பேசலாம். இங்கே ஹோட்டலுக்கு வந்து வேலை பார்க்குற யாரும் இப்படி இடையில போய் ஃபோன் பேசவே கூடாதுன்னு இந்த ஷெஃப் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா சரிப்பட்டு வராது. வேலையில் கவனமே இல்லாமல் யார் ஃபோன் பண்ணாலும் உடனே வேலையை விட்டுட்டு இப்படி போகிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயமே இல்லையே அப்படின்னு நினச்ச எழிலும் இங்கே ஷெஃப் கிட்ட போய் பேசுகிறாரு. இங்கே எழில் ஷெஃப் கிட்ட என்ன ஷெஃப் இதெல்லாம், நீங்கள் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அம்மா கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது கிச்சனில் நிற்கிற நீங்கள் வேலையை ஒழுங்காக பார்க்காம அடிக்கடி ஃபோன் பேசுகிறதெல்லாம் சரியா? இங்கே வேலைக்குன்னு வந்தால் நீங்கள் ஃபோனை எடுக்கவே கூடாதுன்னு அம்மா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க? முதல்ல ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. இனி யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் பேசவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் வேலையில் முதல்ல கவனம் செலுத்துங்க. உங்களை நம்பி நீங்கள் கிச்சனில் நல்லபடியாக ருசியாக சமைச்சு தருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் எங்கள் அம்மா அங்கே வெளியில் மற்ற வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு ஷெஃப். நான் உங்களை தான் இனி வந்து கவனமாக கவனிக்க போகிறேன். நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு, இனி அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போக உடனே ஷெஃப்பும் என்னங்க பாக்கியா மேடம் தானே இந்த ஹோட்டலோட ஓனர், அப்படி இருக்கும்போது நீங்கள் யாருங்க என்னை பற்றி பேசுன்னு கேட்க நானா பாக்கியா மேடமோட பையன். நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் சொல்கிறதுக்கும் அதை திருத்துறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து போகிறாரு எழில். உடனே ஷெஃப் யோசிக்கிறாரு, அந்த கோபி சார் என்னடானா பாக்கியா மேடம் சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் ஃபோன் பேசுகிற எல்லாத்தையுமே பாக்கியா மேடமோட பையன் வேற கவனித்து இனி ஃபோன் பேசவே கூடாது, வேலையில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு உங்களால் எந்த விதமான பிரச்சனையும் ஹோட்டலுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னால் இந்த பாக்கியா மேடத்தையே சமாளிக்க முடியல, இப்போ அவரோட பையன் வேற வந்து என்னை இப்படிலாம் பேசிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி இங்கே எழில் மேலே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு ஷெஃப்பும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் பாக்கியா மேடம்க்கு கிடச்சிருக்கு, அதை ஒன்றும் இல்லாமல் செய்யணும். கிடைச்ச ஆர்டர் கூட கேன்சல் ஆகணும்னு நான் ஏதாவது ஒரு திட்டம் போட்டுட்ருக்கேன். இதுக்கிடையில் பாக்கியா மேடம் மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு அவருடைய பையனும் வந்து என்னெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் நினச்சதையும் நான் போட்ட திட்டத்தையும் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஷெஃப் ஆனந்த். இங்கே பாக்கியா ஸ்டாஃபுங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்களோ அதன் மூலமாக நம்மளுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். அப்படி நிறைய ஆர்டர் கிடைச்சாதான் உங்களுக்கு வர மாதத்துலேருந்து சம்பளத்தையும் என்னால் அதிகப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் செய்கிற வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தெளிவாக இங்கே நல்ல வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக நம்ம ஹோட்டலுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், நிறைய லாபம் வரணும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யும்போது யாரும் ஃபோன் பேசவே கூடாது. அப்படி நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னா அடுத்த நாளையிலேருந்து இங்கே ஹோட்டலுக்கு வேலைக்கு வரவே வராதிங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஷெஃப் எதுவுமே பேசாமல் திருன்னு முழிக்கிறாரு. நாம தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம், இந்த விஷயத்த அந்த பாக்கியா மேடமோட பையன் பாக்கியா கிட்ட சொல்லிட்டாரு போல், அதனால தான் மேடம் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பதில் பேசாமல் நிற்க உடனே பாக்கியாவும் இங்கே ஷெஃப் கிட்ட என்ன ஷெஃப் நான் சொல்கிறதெல்லாம் புரியுதில்ல, நீங்கள் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறீங்க, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஆனால் நீங்கள் ஃபோன் பேசிவிட்டு அங்கே சமைக்கிறதையே நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அங்கே கஸ்டமரும் ரொம்பவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக எல்லோரும் நடந்துக்கோங்க. உங்கள் மூலமாக இங்கே நம்ம ஹோட்டலுக்கு நிறைய ஆர்டர் வந்தே ஆகணும். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் நல்லா வந்து ஹோட்டலுக்கு நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசுகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் அக்கா நீ கவலைப்படாதக்கா, முன்னை விட இப்போ நம்ம ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அதான் நம்ம ஷெஃப் வந்து விதவிதமாக நல்ல ருசியான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாருல, இனியும் அப்படியே நல்லபடியாக கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. அடுத்த மாதத்துலேருந்து எங்களுக்கும் சம்பளத்தை அதிகமாக கொடுக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டு பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷத்தில் நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க.
இங்கே ஷெஃப்பும் ஹோட்டலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பாக்கியா மேடம் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பாக்கியா மேடமோட பையன் வேற வந்து இது செய்யாத அது செய்யாதன்னு எனக்கே பெரிய ஆர்டரெல்லாம் போட்டுட்ருக்கான். அப்படி இருக்கும்போது நாம் நினச்சது எதுவுமே இந்த ஹோட்டலில் நடக்காது போலயே. இந்த பாக்கியா மேடம் என்னடானா இப்போ தான் கஸ்டமர் நிறைய பேர் வராங்க, நிறைய ஆர்டர்லாம் கிடைக்குது, இதன் மூலமாக உங்களுக்கு சம்பளத்தெல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்படி நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நாம் யோசித்தது ஒன்று, நடக்கிறதெல்லாம் ஒன்றால் இருக்குது. இந்த விஷயம் கோபி சாருக்கு தெரிஞ்சால் மறுபடியும் கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரே. பாக்கியா மேடம்க்கு ஆர்டர் எதுவுமே கிடைக்கக்கூடாது, அப்படி கிடைச்ச ஆர்டரும் கேன்சல் ஆகணும், அவங்க பெரிய அளவில் வளரவே கூடாது, இந்த ஹோட்டல் ஒன்றும் இல்லாமல் ஆகணும்னு தான் என்ன அனுப்பி வச்சாரு. ஆனால் என் மூலமாகவே இந்த ஹோட்டலை நல்லபடியாக டெவலப் ஆக்கணும்னு இந்த பாக்கியா மேடம் நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கோபியை பார்க்கறதுக்காக எப்பயும் போல் அந்த ஷெஃப் கிளம்பி போகிறாரு. இங்கே எழில் பாக்கியா கிட்ட, அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்கம்மா நானே உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, இப்போதைக்கு அங்கே ரொம்ப லேட் ஆகுது, நீங்கள் தனியாலாம் போக வேண்டாம், நானும் உங்கள் கூட வரேன். அப்படியே பாட்டியை பார்த்து பேசிட்டு இனியா கிட்டேயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் அங்கே அமிர்தாவை பார்க்க வீட்டுக்கு கிளம்புறமான்னு சொல்ல, உடனே இங்கே பாக்கியாவும், சரி நீ ஆசைப்பட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்கிற, வந்துட்டு என் கையால் நீ சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி இங்கே பாக்கியாவும் எழிலும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் அங்கே இனியா கிட்டேயும் ஈஸ்வரி கிட்டேயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு பாக்கியா கிட்ட, அம்மா ரொம்ப நேரமாகுது, அங்கே அமிர்தா எனக்காக காத்துட்ருப்பாம்மா, அது மட்டும் இல்லாமல் நான் போய் சாப்பிடலன்னா அங்கே அமிர்தாவும் அப்படியே வந்து சாப்பிடாம இருந்துருவா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மா, நாளைக்கு நம்ம ஹோட்டலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன எழில் இங்கே ஹோட்டல்லையா போய் வேலை பார்த்துட்ருக்க? ஆமாம், நீ என்னவோ கதை எழுதுறேன், எனக்கு பிடிச்ச வேலையை தான் பார்க்க போகிறேன், சீக்கிரமாகவே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு போனியேடா, இப்போ என்ன நீ பாக்கியாவுக்கு உறுதுணையாக ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்ருக்க, நீ நம்பின வேலை எதுவுமே உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. இங்கே எழில் எதுவுமே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க, உடனே இங்கே பாக்கியாவும், இல்லத்த அவனுக்கு நிறைய வேலை வருது, எனக்கு தான் அங்கே ஹோட்டலில் தனியாக நின்று எந்த வேலையும் செய்ய முடியல, அதனால தான் கொஞ்ச நாளைக்கு எழில எனக்கு உதவி செய்ய நான் தான் கூப்பிட்ருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே எழில் பெரிய ஆளாக வரப்போகிறான், அவன் கை நிறைய சம்பாதிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் எழில கூப்பிட்டு போயிட்டு, டே எழில் இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, உன் குடும்ப செலவுக்கு கண்டிப்பாக இது உனக்கு உதவும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லைன்னு அமிர்தா சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ வாங்கி கொடுக்கணும், சரியா, இந்த பணத்தை வேண்டான்னு சொல்லாமல் அம்மாவுக்காக நீ இதை வாங்கிக்கணும் எழில் அப்படின்னு சொல்லி எழிலுக்கு உதவி செய்ய இங்கே யாருக்கும் தெரியாமல் பாக்கியா எழிலுக்கு பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே எழில் தனக்கு எந்த ஒரு நிலைமை வரவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணாரோ, இப்போ மறுபடியும் அம்மா கிட்டேயே பணம் வாங்கக்கூடிய இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேனே, நான் வந்து யோசித்தது ஒன்று ஆனால் நடக்கிறதெல்லாம் ஒன்றால் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே, ரொம்ப நன்றிம்மா, கண்டிப்பாக நான் ஒரு நல்ல வேலையில் சேருவேன், அப்போ இந்த பணம் எல்லாத்தையுமே உனக்கு நான் திருப்பி தருவேம்மா அப்படின்னு சொல்லி அங்கே பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே பாக்கியாவோட வீட்டில் இருந்து கிளம்புன எழிலும் கண் கலங்கிக்கிட்டே, எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி செய்யணும், எங்கள் அம்மாவை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடணும், அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும், அம்மாவுக்கு என்கிட்ட உள்ள சம்பள பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு பார்த்தா இப்போ எந்த வேலையும் கிடைக்காம அம்மா கிட்டேயே மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு வரேனேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பும்போது போகிற வழியில் கோபியும் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப்பும் யாருக்கும் தெரியாமல் ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போகிற வழியில் இவங்க 2 பேரையும் பார்த்த இங்கே எழிலும் யோசிக்கிறாரு, ஆமாம் நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப் எதுக்காக நம்ம அப்பா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு, இவங்க 2 பேருக்கும் எப்படி அறிமுகமாயிருக்கும்னு தெரியலையே, ஏற்கனவே அப்பா நம்ம ஹோட்டல் நல்லபடியாக வளரக்கூடாது, அம்மா அங்கே நல்லா சம்பாதிக்கவே கூடாதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஷெஃப் என்னடானா அப்பா கிட்ட ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் மாதிரி இவ்வளோ அழகாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா இவங்க 2 பேரும் ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ, என்ன ஏதுன்னு தெரியலையே. ஆனால் கண்டிப்பாக இந்த ஷெஃப் மூலமாக நம்ம ஹோட்டலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏன்னா அப்பா அப்படி செய்யக்கூடிய ஆள் தானே. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எழிலும் தூரமாக நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே கோபி ஷெஃப் கிட்ட, அந்த பாக்கியா சம்பளத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுத்தாலும் அதை விட பணம் கொடுக்க நான் தயாராக இருக்கேன், அந்த சம்பளத்துக்காக உழைக்காமல் அந்த ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஷெஃப், அதனால் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், நான் சொன்னதுக்கும் அதிகமாக பணம் தர தயாராகவே இருக்கேன், ஆனால் அந்த ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆகணும், அந்த ஆர்டருக்கு இந்த பாக்கியா எவ்வளோ செலவு செஞ்சாலும் அது எல்லாமே வீணாகணும், ஆர்டர் வந்து யாரெல்லாம் கொடுத்தாங்களோ பாக்கியாவை நிற்க வச்சு அவமானப்படுத்தணும், நீங்கள் அப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த ஹோட்டல் டெவலப் ஆகாமல்
இல்லாமல் யாருமே அந்த ஹோட்டலுக்கு வரவும் மாட்டாங்க. சீக்கிரமாக அந்த ஹோட்டலை நடத்த முடியாமல் பாக்கியாவும் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே அங்கே நின்று கேட்டுட்டு இருந்த எழிலும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ நம்ம அப்பா தான் இந்த ஷெஃப்பை நம்ம ஹோட்டலுக்கே அனுப்பியிருக்காங்க போல். இது தெரியாமல் அம்மாவும் ஷெஃப் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்களே, இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்துக்காக இந்த ஷெஃப் என்னவோ அம்மாவோட ஹோட்டலில் வந்து வேலை செய்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காரே, எப்படியாவது இந்த ஷெஃபோட வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும். ஏதாவது செஞ்சு நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும். இப்படி என்னுடைய அப்பா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா திருந்திட்டாரு. மறுபடியும் எங்கள் வழிக்கும் எங்கள் அம்மாவோட ஹோட்டலுக்கும் இவரால் எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா, அவர் நேராக எந்த ஒரு விதமான பிரச்சனையும் செய்யாமல் இப்படி ஷெஃப் மூலமாக வந்து பெரிய பிரச்சனையை செய்யணும்னு நினைக்கிறாருல, அந்த ஷெஃப்பை சும்மா விடவே கூடாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியா வந்து செய்ய வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எழிலும் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கோபி ஷெஃப் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்கே ஷெஃப் தனியாக நின்றுட்டுருக்கும்போது அங்கே போன எழிலும், என்ன ஷெஃப் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்க, ஷெஃப் வந்து ஒன்றுமே பேச முடியாமல் திருன்னு முழிக்கிறாரு. இப்போ நானும் கோபி சாரும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே இந்த பாக்கியா மேடமோட பையன் எழில் பார்த்துட்டாரா, இங்கே என்ன நடந்துச்சு, நாங்கள் என்ன பேசணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காரா, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எழில் ரொம்ப கோவமாக அங்கே இருந்த ஷெஃப்பை பலார்னு வைக்கிறாரு. என்ன ஷெஃப் இது, எங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் எங்களுடைய ஹோட்டலை அவமானப்படுத்துறதுக்காகவும் எங்கள் அம்மா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறதுக்காகவும் நீங்கள் இதுக்காக தானே அங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துடுச்சு. இப்போவே கிளம்புங்க. எங்கள் அம்மா முன்னாடி நீங்கள் உண்மையை சொல்லியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நான் ஆதாரத்துக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களை சும்மாவே விட மாட்டேன். இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா எல்லாருக்கும் நல்லதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் எங்கள் ஹோட்டல் வளரக்கூடாது, டெவலப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் என் அப்பாவுக்காகவும் என் அப்பா தர பணத்துக்காகவும் இப்படியெல்லாம் முடிவெடுத்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்து என்ன வேலைலாம் செய்யணும்னு பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்கல்ல அப்படின்னு வந்த கோவத்தில் நல்லா வெளுத்து வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பலார்னு வைக்கிறாரு. இங்கே உடனே ஷெஃப்பும், எழில் என்னை விட்டுருங்க எழில், நான் செஞ்சது பெரிய தப்பு தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. அது தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன செய்கிறது, கோபி சார் சொன்னதை நான் வந்து மீறினாலும் அவர் எனக்கு வேலை தர மாட்டார், எனக்கு இந்த பணமும் கிடைக்காது. அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன். நான் இந்த உண்மையை யார்கிட்ட வேணாலும் சொல்கிறேன், ஆனால் இதோட நிறுத்திக்கோங்க, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு அங்கே ஷெஃப்பையும் கூட்டிகிட்டு போகிறாரு எழில். அது மட்டும் இல்லாமல் இங்கே எழில் மறுபடியும் ஷெஃப் கூட வந்து நிற்கிறத பார்த்து பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு எழில், எதுக்காக இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, அம்மா என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கோபியும் அந்த ஷெஃப்பும் பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க எழில். இங்கே நம்ம ஹோட்டலில் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த ஷெஃபாகவே நம்ம ஹோட்டலில் வந்து சேரலை, நம்ம அப்பா தாம்மா இந்த ஷெஃப்பையே அனுப்பி வச்சுருக்காரு. என்னெல்லாம் தெரியுமா அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, வந்த ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆகணும், இந்த ஆர்டர் மூலமாக நீ அவமானப்பட்டு நிற்கணும்னுட்டு எல்லாமே இவங்க போட்ட திட்டம் தாம்மா. அது எல்லாமே நான் வீட்டுக்கு போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஷெஃப்பை வெளுத்து வாங்கின கோவத்தில் இவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு. சொல்லுங்கள் ஷெஃப் அப்படின்னு சொல்ல, ஷெஃப்பும் கோபி மூலமாக தான் நான் அந்த ஹோட்டலுக்கு வந்தேன், உங்கள் ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக கோபி சார் எனக்கு பணம் கொடுத்து தான் அனுப்பி விட்டாருன்ற விஷயத்த இங்கே எழில் மூலமாகவே இங்கே பாக்கியா முன்னாடி சொல்ல, இதை எதையுமே எதிர்பார்க்காத பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஈஸ்வரியும், பாத்தியா பாக்கியா, நாம் அந்த கோபியோட வழிக்கு போகவே கூடாதுன்னு ஒதுங்கி போனாலும் நீ நல்லா இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்துக்காக உழைக்கக்கூடாதுன்னு ஓ மேலேயும் என் மேலேயும் இருக்க கோவத்தில் இந்த கோபி என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னுட்டு நீ இந்த கோபியும் சும்மா விடக்கூடாது, இந்த கோபி அனுப்பின ஷெஃப்பையும் நீ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோவமாக சொல்ல, இங்கே பாக்கியாவும் ஷெஃப்பை பலார்னு வைக்கிறாங்க. பணத்து மேலே உள்ள ஆசையில் இப்படியெல்லாம் செய்வீங்க, நீங்கள் செஞ்சது வேலைக்கு உங்களுக்கு நான் சரியான பதில் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் எழிலும் இங்கே கோபிக்கு எதிராக இங்கே ஷெஃப் எதுக்காக ஹோட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னு ஷெஃப் மூலமாகவே இங்கே கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஷெஃப் உண்மையை ஒத்துக்கிட்டதால் வேறு வழியே இல்லாமல் இங்கே கோபியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் கோபியை அவமானப்படுத்துகிறாரு எழில். அது மட்டும் இல்லாமல் இங்கே எழில் கோபிக்கிட்ட, உங்களெல்லாம் அப்பான்னு கூப்பிடவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, எங்கள் அம்மா படிக்காதவங்க தான்,
ஆனால் உங்களை மாதிரி நிறைய அனுபவம் இல்லாதவங்க தான். ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு அதில் மேலே மேலே உயர்றது உங்களுக்கு பிடிக்காம இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்கல்ல. நீங்கள்லாம் கம்பி என்னன்னா மட்டும்தான் உங்களுக்கு எங்கள் அம்மாவோட அருமையே தெரியும்னு சொல்லி கோபி மேலேயும் ஷெஃப் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாரு எழில். இதெல்லாம் தாங்க முடியாத உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எழில் மூலமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாரு கோபி. கோபியோட இந்த செயல் ராதிகாவுக்கு தெரிஞ்சு யார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ராதிகா.